பிரைஸ் தி லார்ட். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததுமல்லாமல் தயையும் பாராட்டின தேவாதி தேவனை துதிப்போமா. சிலுவைநாதர் இயேசுவின் சிலுவைநாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவைநாதர் இயேசுவின் என் கைகள் பாவங்கள் செய்திட்டார், தம் கையில் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் கால்கள் சென்றார், தம் காலில் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் கால்கள் சென்றார், தம் காலில் காயங்கள் பார்க்கின்றாரே. சிலுவைநாதர் இயேசுவின். ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? யோசுவா 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 மற்றும் 8 முதல். நூனின் குமாரனாகிய யோசுவா சித்தேமிலிருந்து வேவுகாரராகிய 2 மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான். அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். 8ஆம் வசனம். அந்த மனுஷர் படுத்துக்கொள்ளும் முன்னே அவள் வீட்டின் மேல் அவர்களிடத்தில் ஏறி போய், கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும், உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறதென்றும், உங்களை குறித்து தேசத்தின் குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். நீங்கள் எகிப்தில் இருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் என்றாள். ஆமேன். நம் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தர வழியாய் எகிப்தை விட்டு புறப்பட்டு வருகிற போது எரிகோவுக்கு முன்னாக வரும்போது அதை வேவு பார்க்க போகிறார்கள். அங்கே ராகாப் என்னும் வேசியின் வீட்டிலே தங்குகிறார்கள். அவர்களை மறைத்து வைக்கிறாள். அப்பொழுது அவர்களிடத்தில் வேவுக்காரரிடம் சொல்கிறது, நாங்கள் உங்களிடத்தில் சிவந்த சமுத்திரத்தில் மற்ற நீங்கள் வழியில் நடந்து எல்லா இடத்துலையும் கர்த்தர் உங்களோடு இருந்து செய்த காரியங்கள் எல்லாம் கேட்டோம். அதனால் எங்கள் உள்ளம் சேர்ந்து போயிட்டு, உங்கள் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் என்று ஒரு அறிக்கை செய்கிறாள். எவ்வளோ ஆச்சரியம் பாருங்கள். அவருடைய நாமத்தை பற்றியோ அவர் செய்த அற்புதங்களோ அவளுடைய வாழ்க்கையில் நடக்கவில்லை. எங்கோ நடந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் எங்கோ நடந்ததை கேள்விப்பட்டவள் சொல்கிறாள், தேவனை அறிக்கை பண்ணுகிறாள், உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில அநேக அற்புதங்கள், அநேக மகத்துவங்களை, தேவனுடைய மகத்துவங்களை ஒவ்வொரு நாளும் பல தருணங்களை ருசித்திருப்போம். ஆனால் நம்மளுக்கு தேவனை பற்றிய நம்மளுடைய விசுவாச அறிக்கை என்ன? ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம கடவுள் எனக்கு இப்படி செஞ்சிட்டாரே அப்படின்னு சோர்ந்து தானே போகிறோம். அவள் எங்கோ கர்த்தர் செய்த அற்புதத்தை கேட்டு தேவனை அறிக்கை செய்து விசுவாச அறிக்கை செய்தனாலே அவள் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் வருகிற விசுவாசிகளின் பட்டியலே இடம் பெறுகிறாள். அப்பேற்பட்ட பாக்கியத்தை பெற்றாள். அவள் ஒரு வேசிதான். ஆனால் தேவன் யார் என்பதை அறிந்து கொண்டாள். அறிந்தவள் விசுவாசத்தை அறிக்கை செய்தாள். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய தேவன் யார் என்பதை நம்முடைய விசுவாசம், நம்முடைய வார்த்தையினால் அறிக்கை செய்யுங்கள். கர்த்தர் உங்களிடத்தில் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். ஜெபம் பண்ணலாமா?
எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோகத்தின் தகப்பனே, தர்மையான இரவலைக்காக நன்றி 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 அப்பா. இந்த நாளை கூட எங்கள் வாழ்நாளோடு கூட்டி தந்தீங்களேப்பா. உங்கள் கிருபைக்காக நன்றி 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 ஏசப்பா. ஸ்தோத்திரம். நாங்கள் கடந்து வந்த ஒவ்வொரு பாதைகளிலும், ஒவ்வொரு பிரச்சனைகளிலும், வேதனைகளிலும், கண்ணீரிலும் உன்னை கரம் எங்களோடு கூட இருந்ததப்பா. அதனாலே நாங்கள் பிழைத்திருக்கிறோம் ஐயா. தேவனே, இந்த ராகவ போல கர்த்தாவே ஆண்டவரே அல்லாஹ், நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை, அடையாளங்களை, மகத்துவங்களை நாங்கள் கண்டிருந்தும் கர்த்தாவே, சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தபோது அப்பா சோர்ந்து போய் எங்கள் விசுவாசம் ஆண்டவரே அற்று போனவர்களாக காணப்படுகிறோம். தேவனாகிய கர்த்தாவே, எங்கள் விசுவாசம் பெருகும்படி செய்யுங்கப்பா. எங்கள் அவிசுவாசம் ஆண்டவரே ஒளியும்படி செய்யுங்கப்பா. உம்மை நம்பி உம்மை குறித்து விசுவாச அறிக்கை செய்ய, விசுவாச ஜெப வீரர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுங்க தகப்பனே. உம்முடைய கரத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி தருகிறோம். இந்த இரவுக்களை மூடி மறைத்துக் கொள்ளும். சகல துதியும் கனமும் வல்லமையும் பலனும் ஞானமும் எங்கள் தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் பரலோகத்தின் தந்தையே. ஆமென் ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.